தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கியிருக்காங்க. கட்சி இதை வந்து எந்த அளவுக்கு பார்க்குது எப்படி அப்படின்னு? கண்டிப்பா என்னன்னா 70 ஆண்டுகால தமிழக வரலாற்றுல தமிழக மக்கள் வந்து இந்த இருக்கிற அரசியல் சூழ்நிலை வெறுத்து போயிருந்த சூழ்நிலை எங்களுடைய தலைவர் வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னால தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட இப்போ அடுத்த மாசத்தோட 3 ஆண்டுகள் நிறைவடையுது. இந்த தருணத்துல எங்களுக்கு இந்த சின்னம், அதாவது எங்களுக்கு எங்களுடைய கட்சிக்கு இது ஒரு முதல் தேர்தல். கண்டிப்பாக ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த தேர்தல் என்னன்னா, இது ஒரு பெரிய மாற்றம் தமிழக வெற்றி கழகத்திலும் எங்களுடைய தலைவர் அண்ணா விஜய் அவர்களால் தர முடியும் என்ற நம்பிக்கையில் இருக்காங்க. அந்த நம்பிக்கைக்கு எங்களுக்கு ஒரு முக்கியமானது இந்த சின்னம். ஏன்னா நான் கடந்த 2 மாதங்களாக இப்ப தமிழகத்துல எங்க சென்றாலும் மக்கள் அனைவரும் கேட்கும் முதல் கேள்வி, உங்க சின்னம் என்னாச்சு, எப்ப சின்னம் வருது, என்ன சின்னம் கொடுத்துருக்கீங்கன்னு. ஏன்னா மக்கள் இதுல என்னன்னா, மக்கள் அனைவரும் எங்களுக்கு வாக்களிக்க தயாராகி விட்டாங்கன்னு தெரிய வருது. மக்கள் அனைவரும் எப்ப எங்களுக்கு சின்ன வரும் காத்துட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அவங்க எல்லாருக்கும் ஒட்டுமொத்த அவங்களுடைய இந்த 70 வருட வலிக்கு ஒரு நிவாரணம் வந்து எங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிப்பது மட்டும்தான் இது என்ற எதிர்பார்ப்பு இருக்கு. கண்டிப்பாக அதை பூர்த்தி செய்யும் விதமாக எங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும். எங்களுடைய இந்த முதல் தேர்தலுக்கு சின்னம் வர கிடைக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா எங்க எல்லாருக்கும் இது சந்தோஷமான தருணம். எங்களுக்கு மட்டும் இல்ல, தமிழக மக்களுக்கும் இது சந்தோஷமான தருணம். இது கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து இப்ப தமிழக எங்க போனாலும் சின்னத்தை பற்றி மட்டும்தான் எங்களோட பேச்சாக இருக்கிறது. எல்லாரும் எடுத்து பாமர மக்கள், ஏழை எளிய மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுடைய சின்னத்தை. கண்டிப்பாக இது வர்ற தேர்தலில் ஒரு வெற்றி சின்னமாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த சின்னம் ஒதுக்குனதுல பொதுவாக தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது? கண்டிப்பா இது எங்க தலைவர் தேர்ந்தெடுத்த சின்னம். இது எங்க தலைவர் தேர்ந்தெடுத்த சின்னம். எங்க தலைவர் இதெல்லாம் விரும்பி கேட்ட சின்னம். நாங்க நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம். அது முதலாவதாக எங்க தலைவர் தேர்ந்தெடுத்த சின்னம் விசில் சின்னம் தான். ஸோ அதுவே கிடைக்கப்பட்டிருக்குது. கண்டிப்பாக எங்களுக்கு இது ரொம்பவும் மகிழ்ச்சியானது. அனைவருக்கும் எளிதாக நாங்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும். எளிய மக்கள் அனைவருக்கும் இதெல்லாம் சின்னமாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கும். இதுவரைக்கும் நடந்த கூட்டங்கள்ல பொதுவா வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரையும் கட்சி கொடியும் தான் வந்து பிரதானப்படுத்தி இந்த கூட்டங்கள் நடைபெற்றது. இது இன்னும் வரும் காலத்துல சின்னத்தை மையப்படுத்தி இந்த கூட்டங்கள் அதெல்லாம் நடத்துமா? கண்டிப்பா எங்களுடைய தலைவருடைய வழிகாட்டுதல்ல அடுத்து சின்னத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும், எவ்வாறு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய தலைவருடைய வழிகாட்டுதல்ல ஒரு சில தினங்கள்ல எங்களுடைய பொதுச்செயலாளர் திட்டமிட்டு கண்டிப்பாக அனைத்து நிர்வாகிகளுக்கும் வழிகாட்டுதல் கொடுக்கப்படும். கண்டிப்பாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இது இது எங்களுடைய கட்சி மக்களுக்கான கட்சி. வேற எல்லாரும் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பாலிடிக்ஸ்ல இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒன்று நம்பர் அரித்மெட்டிக்காக இந்த தேர்தலையே பார்ப்பாங்க. பட் எங்களுடைய தலைவர் மட்டும்தான் மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினைச்சிட்டே தான் இந்த கட்சியை தொடங்கினார். மக்களுக்கு என்ன செய்யணும்ன்றத யோசிச்சுட்டு அந்த கட்சியை நடத்திட்டு இருக்கேன். கண்டிப்பாக இது மக்களுக்கான கட்சியாக இருக்கும். அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது எங்களுடைய தலைவர் வழிகாட்டுவார். அதை தக்கங்க அனைவரும் கண்டிப்பாக உடனடியாக அந்த பணிகளில் துவங்குவோம்.